பொது காலத்தின் 28ஆம் வார ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று இறைவார்த்தை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கிறிஸ்தவ பண்பை பற்றி பேசுகிறது. அந்த பண்புதான் நன்றியுணர்வு. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தொழுநோயாளர்கள் 10 பேருக்கு புது வாழ்வு அளிக்கிறார். அவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் பெற்று தங்கள் சமூகத்திற்கு திரும்பி செல்லும் நல்வாய்ப்பை பெற்றார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் மட்டுமே, அதுவும் அந்நியராகிய சமாரியர் ஒருவர் மட்டுமே நன்றி சொல்வதற்காக இயேசுவிடம் திரும்பி வருகிறார். மற்ற 9 பேரும் எங்கே போனார்கள்? இந்த உவமை நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களை பற்றியும் கேள்வி எழுப்புகிறது. நாமும் இயேசுவிடம் பல கொடைகளை பெறுகிறோம். பல துன்பங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறோம். ஆனால் அந்த 9 பேரை போல நாம் பெற்ற நலன்களை மட்டும் அனுபவித்துவிட்டு அந்த வரங்களை வழங்கிய கடவுளை மறந்து நன்றி சொல்ல தவறிவிடுகிறோமா? வாருங்கள், இந்த திருப்பலியில் நமது வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு நன்மையும் இறைவனிடமிருந்து வந்த கொடை என்பதை உணர்ந்து வெறும் உடல் நலத்தோடு மட்டுமல்லாமல் ஆழமான விசுவாசத்துடனும் மனப்பூர்வமான நன்றி உணர்வுடனும் கடவுளை நோக்கி திரும்பி பார்க்க தேவையான அருளை கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவாகிய ஆண்டவரே, நீர் கொடுத்த திருச்சபை கோட்பாடுகளின் பொருளை உணராமல் தாய் திருச்சபையை குறை கூறிக்கொண்டு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என அலைந்து தடுமாறி மனப்போக்கில் சென்ற தருணத்திற்காய் மனம் வருந்துகிறோம். இறைவா, எங்களை மன்னியும். கடவுள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்துள்ளார். ஆனால் அவர் செய்த அத்தனை அருஞ்செயல்களையும் மறந்து பிரிந்து கடவுளின் உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். இறைவா, எங்களை மன்னியும். குடும்பத்தினரை, நண்பர்களை முற்சார்பு எண்ணங்களோடு பார்த்த நேரங்களுக்காகவும் பிறரது துன்பத்தை கண்டு அவர்களை புறக்கணித்து நன்றியற்ற வகையில் வாழ்ந்ததற்காகவும் நினைத்து மனம் வருந்துகிறோம். இறைவா, எங்களை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய திருப்பலியில் நம்முடைய 13வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ரம்யா இவர்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். டெய்சி தன்னுடைய பிறந்த நாளில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றார்கள். மூர்த்தி ஜோ அருள் பிரீத்தி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறார்கள் மற்றும் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுகின்றார்கள். மிரியம், ஜெசிகா, கிறிஸ்டா, ஜெஸ்மின் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே அவர்கள் மன்றாடுகின்றார்கள். வசந்த்ராஜ் நல்ல உடல் சுகத்திற்காகவும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்றார்கள். ஆக்னஸ், டார்த்தி, மதலை மேரி ராஜன் இருந்த இவர்களுக்கு இறைவன் நித்திய இலைப்பாட்சியை அறிவிக்க வேண்டும் மன்றாடுகின்றார்கள். ஆறுமுகம், அன்னம்மாள் ஃபைனி 3ஆம் நாள் நினைவு மற்றும் பனிமரியால் 1ஆம் ஆண்டு நினைவு மற்றும் அருள்மேரி இறந்த இவர்களுக்கு இறைவன் நித்திய இலைப்பாட்சியை அளிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுவோம். இது நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம். மறைபரப்பு ஞாயிறன்று கூடியிருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்த கூடியிருக்கின்றோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். வாழ்த்துகிறோம்.
ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செய்தி புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. இந்த வாசகம் நமக்கு நன்றி உணர்வையும் விசுவாசத்தின் ஆழத்தை பற்றியே பேசுகிறது. இந்த வாசகத்தில் சிரியாவின் தளபதியாக நாமான் என்ற ஒரு அந்நியன் தொழுநோயிலிருந்து குணமடையும் அற்புதத்தை பற்றி நாம் கேட்கிறோம். நாமான் இஸ்ரேலின் இறைவாக்கினரான எலிசாவின் வாக்கை கேட்டு யோர்தான் ஆற்றில் 7 முறை முழுகியது பின் அவர் முற்றிலும் நலமடைந்தார். ஆகவே நாம் இறைவனின் அருளை பெற்றதும் நாமானை போலவே முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இந்த வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 17 முடிய. அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அரியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலரை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதியளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உன் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபொழுதும் செலுத்த மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புயல் சூழ
நம்புகிறார். ஆனால் இந்த துன்பங்கள் கடவுளின் வார்த்தையை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது என்று உறுதியாக நம்புகிறார். கிறிஸ்து இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் என்றும் உள்ள மாட்சியை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த துன்பங்களை அனைத்தையும் மனமுவந்து பொறுத்து கொள்கிறார். ஆகவே நாம் துன்பங்கள் வரும்போது தளராமல் கிறிஸ்துவில் உறுதியுடன் நிலைத்திருந்து நித்திய மாட்சியை நோக்கி பயணிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இந்த வாசகத்தை கவனமுடன் செவிமடுத்து உணர்வோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 8-13 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்ப தகாதவர் எனினும் அவர் நம்ப தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11-19 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11-19 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்திலே நின்று கொண்டு, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர்.
இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பலியை தொடங்குவதற்கு முன்பாக நாங்கள் துணி மாட்டிட்டு நிற்கும்போது, திருவுடைகளை அணிந்து கொண்டு நிற்கும்போது ஒரு அம்மா வந்து பக்கத்தில் வந்து கேட்டாங்க, ஃபாதர் நீங்கள் தான் பூசை வைக்க போகிறீங்களான்னாங்க. ஆமாம்மா, பார்த்தா தெரியலையே, தான் போட்டேனே, ரெடியாக இருக்கேனே, நான் தான் பூசை வைக்க போகிறேன். பிரசங்கமும் நீங்கள் தான் வைக்க போகிறீங்களான்னாங்க. அதில் என்னம்மா சந்தேகம்? கூட ஃபாதர் யாரும் இல்லை, வேறு வழியில் நான் தான் வச்சாகணும். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் பிரியாணியை சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஃபாதர் பிரியாணியை சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் முடிச்சுட்டு எங்களை சாப்பிட விட்டுருங்கப்பா, எங்களுக்கு வேலை இருக்குது. சரியா? ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டோம். இன்று நாம் இறை வார்த்தையை கேட்க வந்திருக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான நாள், எல்லோருமாய் சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த வெளியே கூட நிறைய பேர் நின்றுக்கிறீங்க. கொஞ்சம் இறை வார்த்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். வேலைக்கு வந்தவர்கள் கிடையாது, நாம் ஆலயத்திற்கு வந்தவர்கள், இறையுடைய பணியை செய்ய வந்திருக்கின்றவர்கள். ஸோ வெளியே நிற்கிறவங்க கொஞ்சம் எங்களுடைய சத்தங்களை எல்லாம் குறைத்து கொண்டு இதோ இறை வார்த்தையும் கேட்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, இறைவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கும் தங்கும். பாருங்களேன், இந்த மாதம் ஒரு ஜெபமாலை மாதம், அப்படித்தானே? ஜெபமாலை மாதா உங்களுடைய வீடுகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். நிறைய வீடுகளுக்கு கொண்டு போறாங்க இல்லையா? அப்படித்தானே? ஜெபமாலை தாய் உங்களுடைய வீடுகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஜெபமாலை மாதாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேரு? என்ன பேரு? மரியாயின்சா நாட்கள் தானே. ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், மதுரவாயில்ல பெரிய மரியாயின்சா இருக்குது அப்படின்னு. ஜெபமாலை அன்னைக்கு இன்னொரு பெயர் உண்டு, வெற்றியின் அன்னை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வெற்றியின் அன்னை உங்கள் வீடுகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியின் அன்னை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் வெற்றியை தருவாராக. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஜெபமாலை அது சாதாரண மாலை அல்ல, அது ஜெயமாலை. அதை எடுத்தும் ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி நிச்சயம். அப்படிப்பட்ட வெற்றியை நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஜெபமாலை அது ஜெயமாலையாக மாறட்டும். அந்த தாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தரட்டும். அது மட்டுமல்லாமல் இன்று நாம் மிஷன் சண்டே கொண்டாடுகின்றோம். மறைபரப்பு ஞாயிறு, அப்படிதானே? மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய மிஷன் சண்டேன்னா என்ன, மிஷன் சண்டையை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, சர்ச்சில் என்ன சொல்றாங்க, அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்ல வரவில்லை. மிஷன் சண்டே என்பது என்ன, மறைபரப்பு என்றால் என்ன என்பது அனுபவத்தின் மூலமாக ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 12 வருடமாய் ஆப்பிரிக்காவில் ஒரு மிஷனரியாக நான் பணி செய்திருக்கிறேன். எம்எம்ஐ குருவாக மாறி 12 வருடங்கள் ஆப்பிரிக்க நாடுகளிலே பணி செய்து இன்று உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன். 15 வருடத்திற்கு முன்பாக நான் திருப்பலி நிறைவேற்றி விட்டு குருவாக மாறியவுடன் முதல் திருப்பலியை இங்கே இருந்துதான் நான் நிறைவேற்றினேன். அதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. நிறைய பேர் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க, பிஸியாக இருக்கிறாங்க, வெளியே வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க ரொம்ப பிஸியாக தன்னுடைய திருப்பலிக்கு ஏற்பாடு செய்தார்களோ அதே போல் இன்றும் அந்த மிஷன் சண்டேக்காக அவர்கள் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் கை தட்டுவோமா? வேலை செய்கிறவங்க எப்பவும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, சும்மா உட்கார மாட்டாங்க. கரெக்டு தானே? நீ நிறைய பேர் நான் பார்த்தேன், எல்லோரும் அங்கே ரொம்ப வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறைபரப்பு ஞாயிறு நாங்கள் குருவாக மிஷனரியாக வேலை செய்கின்றோம் என்றால் நீங்களும் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாகவும் உங்களுடைய காணிக்கையின் மூலமாகவும் இந்த மிஷன்களை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். புனித சவியேரியாவை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். புனித சவியர் இந்தியாவுக்கு வந்தார், நிறைய பணிகளை செய்தார் என்று சொல்லி நானும் சொல்லுகிறேன். எத்தனை காடுகளை கடந்திருக்கிறோம், எத்தனை மலைகளை ஏறி இறங்கி இருக்கிறோம், எத்தனை ஆறுகளை தாண்டி இருக்கிறோம். இந்த கரங்களினாலே எத்தனை 1000 மக்களுக்கு, 100 மக்களுக்கு அல்ல, எத்தனை 1000 மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். எத்தனை 1000 அல்ல, எத்தனை லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த கரங்களினாலே கொடுத்திருக்கிறோம். எத்தனை பேரை அரவணைத்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவருடைய பெயராலே. இந்த கரங்களினாலே ஆசீர்வாதத்தை எங்கள் மூலமாக ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார்.
அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஒரு காலத்தில் அவங்க சொன்னாங்க, சவேரியர் சொன்னாரு, ஜான் டி பிரிட்டோ சொன்னாங்க என்று சொல்லி நாம் சொல்கிறோம். இன்று நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அப்படி செய்கிறோம். நாங்களும் இப்படிப்பட்ட இறைபணியை செய்து இறைவனை பற்றி நிறைய இடங்களை சொல்லி வந்திருக்கின்றோம். இன்னைக்கு கூட நிறைய நம்முடைய பங்குகளை மரியா சேனை, ஜெபக்குழு, வின்சென்ட் பால் என்று சொல்லி நிறைய பேருக்கு நீங்களும் போய் செய்து கொண்டிருக்கிற. நீங்கள் செய்வதும் மறைபணி தான், மறைபரப்பு பண்ணி தான், அதுவும் மிஷன் தான். நீங்களும் மிஷனரி தான். நிறைய வீடுகளில் பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கும் நிறைய மிஷனரி பண்ணணும்னா வேலை செய்யணும்னு ஆசையா இருக்குது, ஆனால் என் கணவர் என்னை விட மாட்டேங்கிறாரு, எங்க வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் செய்வதும் அது ஒரு மிஷனரி பணிதான். மரியே வாழ்க, மரியே வாழ்க. பாருங்களேன், நாங்கள் சென்ற இடங்களில் பார்க்கும்பொழுது மொழி தெரியாது, இனம் தெரியாது, யாருன்னு தெரியாது, எப்படிப்பட்ட மக்கள்னு தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. எத்தனை அவமானங்கள், எத்தனை அசிங்கமான பேச்சுக்கள், எத்தனை முறை உயிர் தப்பி இருக்கின்றோம், எத்தனை ரத்த காயங்கள். சும்மாலாம் இல்ல, அவ்வளவு கஷ்டங்களை மீறித்தான் ஒரு மிஷனரி பணியாக வந்திருக்கிறோம். நீங்கள் மட்டுமல்ல, நாங்கள் மட்டுமல்ல, நமக்கு முன்னால் வந்து இந்தியாவிலே மறைபரப்பு செய்தவர்களும் அப்படித்தான் எத்தனை ரத்த காயங்களுடன் செய்தார்கள். எத்தனை பேர் இந்த கிறிஸ்தவத்திற்காக மரித்திருக்கிறார்கள். இதுதான் மிஷனரி பணி, இதுதான் மறைபரப்பு பணி. மிஷனரி பணியில நாங்கள் இருந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் கிடையாது. நான் ஃபேன்லாம் பார்த்ததே கிடையாது, கரண்ட் கிடையாது, இந்த லைட் எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. மரத்தடியெல்லாம் தூங்குவோம். பாம்பு வருமா, பூச்சி வருமா, எதுவுமே தெரியாது. ஆனால் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துரும். எத்தனை நாள் நாங்கள் பசியோடு இருந்திருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஆப்பிரிக்கானோட நிறைய இதுன்னு பசியோடு இருந்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் எங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து இருக்கின்றோம். நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி கூட தெரியாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். மிஷனரி பணிகள் என்பது சாதாரணமானதில்லை, அப்படிப்பட்ட ஒரு கடினமான பணிகள். ஆனால் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எங்களோடு இறைவன் இருந்தார், ஆண்டவர் எங்களோடு பயணம் செய்தார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடைசியாக இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் என்று சொல்லி ஒரு நாட்டிலே பணி செய்தோம். 5 வருடங்கள் பங்கு தந்தையாக பணி செய்தோம். அந்த இடம் என்ன கேட்டீங்க, வார் ஜோன் ஏரியான்னு சொல்லுவாங்க. சண்டை நடந்து கொண்டு இருக்கிற இடம். மரண சத்தம் என்றால் என்னன்னு தெரியுமா? ஒரு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் சத்தம் போட்டு கதறி அழுதால் எப்படி இருக்கும் தெரியுமா? 2018ஆம் ஆண்டு ஈஸ்டர் அன்னைக்கு, ஈஸ்டர் திருவிழாவுக்கு எப்பொழுதுமே திருப்பலியானது வெளியே நடைபெறும். ஒரு 2000 பேர் கூடி இருக்கிறோம். 2000 பேர் சேர்ந்து நாங்கள் ஜெபிப்பதற்காக அந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக கூடி இருக்கின்றோம். எல்லோரும் தந்தை, மகன், தூய ஆவியார் போட்டு சொல்லி முடிச்சு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக சொன்ன உடனே ஒரு 3 ஏவுகணைகள் எங்களுக்கு மேல பறக்குது. 3 ஏவுகணை பறக்குது. 2000 பேர் கூடியிருந்த இடம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள மக்கள் எல்லோரும் தெரித்து ஓடுறாங்க. ஐயோ அம்மா என்று சொல்லி கதறி எழுதால் எப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம ஒருவேளை சாவீடுகளுக்கு போய் ஒரு 2 பேர் 3 பேர் அழுவதை கேட்டிருப்போம், மரண ஓலத்தை கேட்டிருப்போம். ஒரு 2000 பேர் சத்தம் போட்டு கத்தும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கும். அந்த 2-3 நிமிடங்களில் கோயில யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய காம்பவுண்ட், சர்ச் காம்பவுண்ட். அதெல்லாம் தாண்டி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஓடி இருக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் கீழே படுத்து கிடக்கிறார்கள். அப்படித்தான் நாங்கள் பணி செய்தோம், அப்படித்தான் பணி செய்தோம். பாருங்க, எங்களை பார்த்து இது அந்த ஏவுகணை ஏவப்பட்டதா எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஆலயத்தை தாண்டி தான் பொழுது விழுந்தது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. திருப்பலி முடிந்த உடனே அது கோயில் முன்னாடி இருக்கவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஃபாதர், இந்த ஈஸ்டர் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு வராமல் போயிருந்தா, ஒருவேளை நாங்கள் வீடுகளிலே இருந்தால் நாங்கள் மரித்திருப்போம். ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார், எங்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் என்று உயிர் கொடுத்திருக்கிறார். மரியே வாழ்க. அப்படிப்பட்ட விசுவாசத்தோட மக்களோடு நாங்கள் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட மக்களுடைய விசுவாசம், அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். பாருங்களேன், உயிர் பயம் என்பது சும்மா கிடையாது. கத்தும் போது நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அலறல் சத்தங்கள். உண்மையான துப்பாக்கி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. துப்பாக்கி நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது. துப்பாக்கி சத்தம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியாது உங்களுக்கு. ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் ஒவ்வொரு சத்தம் உண்டு. அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் பழகி போனவர்கள். எங்கேயோ ஒருத்தன் எவனையோ பார்த்து சுடும் பொழுது யாரோ ஒருவன் மரித்து கிடப்பான். யாரையோ பார்த்து சுடும்போது வேற எங்கேயோ போய் குண்டு போய் விடுவோம். தேவையில்லாம யாரோ உயிரிழப்பார்கள். நீங்கள் பார்த்திருக்க மாட்டீங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா. நம்ம படத்துல பார்த்ததோடு சரி, வாழ்க்கை அப்படி இல்லை. துப்பாக்கி என்பதெல்லாம் அப்படி இல்லை. ரத்தங்களோடு சதையெல்லாம் பிஞ்சு போய் தொங்கிட்டு துப்பாக்கி குண்டோடு அடிபட்டு மக்கள் ஓடுவதை பார்த்திருக்கின்றீங்களா? நாங்கள் பார்த்திருக்கிறோம். கைகளாய் தூக்கி அவர்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். மிஷனரி பணி அப்படித்தான். வாழ்க்கை என்பது உத்தரவாதம் கிடையாது. நாங்கள் போவோம், ஒரு ஊரில் ஒரு இன்னொரு இடத்துக்கு மிஷனரி பணிக்காக போவோம்.
போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்க போயிட்டு திரும்பி வந்து நான் சொன்னாதான் உண்டு நான் உயிரோடு இருக்கேன்னு. நாங்க போறதா தெரியும். நான் சொல்லிட்டு போவோம் எங்களோட மக்கள்கிட்ட, எங்களுடைய பங்கு மக்கள்கிட்ட நாங்க சொல்லிட்டு போவோம், இது மாதிரி அந்த ஊருக்கு போறோம். யாரும் கான்டாக்ட் பண்ண முடியாது, எப்படின்னு தெரியாது, ஏதுன்னு தெரியாது. நாங்கள் அங்கிருந்து இங்க திரும்ப வந்து பார்த்தாதான் சொன்னாதான் உண்டு நாங்கள் இன்றும் உயிரோடு இருக்கின்றோம், ஆண்டவர் எங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு மிஷனரி பணிகள். நீங்க எல்லாம் கொரோனா காலத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள், கொரோனாவை பார்த்திருக்கிறீர்கள், நோயினால இறந்தவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்திருப்பீர்கள். நாங்களும் கொரோனா காலத்தில் வீட்டிலே முடங்கி கிடந்தோம். ஏன் தெரியுமா? நாங்கள் வெளியே போய் வேலை செஞ்சா எங்களுக்கு பசி எடுக்கும், எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. வெளியே போய் வேலை செஞ்சா எங்களுக்கு சாப்பாடு பசி எடுக்கும், எங்களால் சாப்பிட முடியாது. நாங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம். சைனாவில் இருந்த எல்லா இடத்துல இருந்தோம். எங்களுக்கு கண்டெய்னர்ல நிறைய பொருட்கள் வந்துச்சு, நிறைய பொருட்கள் வந்தது. என்ன தெரியுமா வந்தது? சானிடைசரும் மாஸ்க்கும் கொண்டாந்து கொடுத்தாங்க. சாப்பாட்டிற்கு நாங்கள் வழி இல்லாமல் இருக்கும் பொழுது சானிடைசரும் மாஸ்க்கும் கொண்டாந்து கொடுத்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வச்சு எங்கள் ஜன்னல் தான் தடைச்சோம், கோயில் ஜன்னலை தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம். வேற எதுக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் பசினாலே வாடினவர்கள். ஏன் தெரியுமா? அந்த நாடுகள் கப்பல் போக்குவரத்து இருக்கணும், எல்லாமே க்ளோஸ், எல்லாமே மூடிட்டாங்க. நாடுகளுடைய எல்லைகள் எல்லாம் மூடப்பட்டது. வேற வழியே இல்லை. சக்கரை கிடையாது, எண்ணெய் கிடையாது, மாவு கிடையாது, பன்னு செஞ்சு சாப்பிடலாம் ஒன்றும் கிடையாது. வேற எங்களுக்கு கிடைத்தது எல்லாம் வெறும் கீரைகள் மட்டும். கீரையை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்தவங்க. நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, சாமியார்களுக்கு சாப்பாட்டுக்காக பஞ்சம்னு. சாப்பாட்டு பஞ்சத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கின்றோம். அப்படித்தான் இருந்திருக்கிறோம். சில நாட்கள் இருந்தது. தீவிரவாதிகள் நாட்டில் இருந்து உள்ளே வருகிறார்கள். வேற வழியில் நாங்கள் எங்களை காப்பாற்றியாக வேண்டும். நீங்க வீடுகளில் பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் என்ன சொல்லுவீங்க அதுக்கு, ஃபால் சீலிங் இல்லையா? ஃபால் சீலிங். தீவிரவாதிகள் உள்ளே நாட்டுக்குள்ளே வந்து விட்டார்கள், ஊருக்குள்ளே வந்து விட்டார்கள். நாங்கள் எல்லோரும் ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் ஓட முடியுமோ ஓடி விடுவார்கள். நாங்கள் அந்த ஃபால் சீலிங்குள்ள அந்த இருட்டுக்குள்ள 3 நாள் தங்கி இருந்திருக்கிறோம். தேவையான போது மட்டும்தான் மேலேருந்து கீழே வருவோம். ஆட முடியாது, அசைய முடியாது. சத்தம் கேட்டால் யாராவது வந்து விடுவார்களோ என்று சொல்லி வாழ்ந்தோம். மிஷனை எப்படி நான் சும்மா நினைச்சிங்களா? இல்லை, நீங்கள் எல்லோரும் மிஷன் சண்டே என்று நினைக்கிறீர்களே, அது எளிதான காரியம் அல்ல. எங்களுக்கு திருச்சபை எங்களோடு கூட இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வருகின்றோம். மிஷனரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோமே, நாங்கள் தனியாக இல்லை, திருச்சபை எங்களோடு இருக்கிறது. திருச்சபை எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, எப்பொழுதுமே எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது. தேவையான நேரங்களிலே திருச்சபை எங்களை பாதுகாக்கிறது. அது எப்படி தெரியுமா? இன்று நாம் கொண்டாடுகிறோமே இந்த மிஷன் சண்டே மூலமாகத்தான். நாம் கொடுக்கிற ஒரு சிறு காசுக்கு, நாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கிற காசுகள் எல்லாம் எங்கே போகுதுன்னா மிஷன் கண்ட்ரிக்காக அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிப்பட்ட காரியங்களிலே. இதுதான் இறைப்பணி, இதுதான் மறைபரப்பு பணி. இதைத்தான் சொல்லுகிறேன். ஒரு நாள் மாலையிலே 1000 இடத்துல இருந்து பிஷப் கிட்ட இருந்து ஒரு போன் வருது. ஃபாதர், உங்களுடைய பக்கத்து பங்குல ஃபாதருக்கும் மக்களுக்கும் இதே சண்டை போல, அதனால ஃபாதர் அங்கிருந்து வெளியே போயிட்டார். பங்கு தந்தையானவர் கோயிலை விட்டு வெளியே போயிட்டாரு. அதனால இது நான் புது பங்கு தந்தையை அப்பாயின்ட் பண்ற வரைக்கும் நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு பிஷப் எனக்கு போன் பண்றாரு. கேள்விப்பட்டு மனசு ஆடி போச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட பங்கு அது, எப்படி வாழ்வதே தெரியாது. சரி, என்னதான் நடக்குது என்று சொல்லி ஆள் அனுப்பிவிட்டு, கோயிலில் உள்ள ஒரு உபதேசியரை அனுப்பிவிட்டு அங்க என்ன நடக்குது என்று சொல்லி கேட்டு வர சொல்லி பார்த்தா, கோயிலில் உள்ள உபதேசியாருக்கும் பங்கு தந்தைக்கும் ஏதோ ஒரு சண்டை. அதனால அந்த உபதேசியார் கோயிலில் உள்ள ஊர் தலைவர் எல்லார்கிட்ட சொல்லிட்டாராம், கோயிலுக்கு யாரும் போகக்கூடாது, யாராவது ஆலயத்திற்கு சென்றால் நீங்கள் அங்கே ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள் சொல்லிட்டாங்க. நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களை ஒதுக்கி வச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு. இப்போ புது ஃபாதர் அங்க பூசை வைக்க போறாரு. ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறேன், 10 மணிக்கு பூசை, 10 மணிக்கு மக்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். நானும் உபதேசியாரும் மட்டுமே சென்றோம். கோயிலில் போய் பெல் அடிக்கிறோம், யாரும் வரல. பெல் அடிச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றோம், யாரும் வரவில்லை. கோயிலுக்கு வெளியே என்ன பண்ணோம், ஒரு டேபிள் கொண்டாந்து போட்டு சரி வெளியே திருப்பலி நடத்துவோம், பார்க்கிறவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி பார்த்தா எல்லோரும் வீட்டில் இருந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்களே தவிர ஒருவர் கூட அந்த திருப்பலிக்கு வரவே இல்லை. மனசுல ஒரே வருத்தம், இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம், நாடுகளை கலந்து வந்திருக்கிறோம், இந்தியாவிலிருந்து இங்க வந்திருக்கிறோமே, இப்போ இந்த மக்கள் கிட்ட ஒரு அவமானப்படுகிறோமே, ஆண்டவரே இது எனக்கு தேவையா என்று சொல்லி மனசுல ஒரே அழுகை, தாங்க முடியல, மனசு வலிக்குது. திருப்பலியை தொடங்கினோம். இதோ உபதேசியர் மட்டும்தான் இருக்கிறார், அவரோடு சேர்ந்து திருப்பலியை தொடங்கி போய்கொண்டு இருக்கிறது. நற்கருணை நேரம் வருகிறது. அப்பத்தை கையில் எடுத்து ஜெபம் செய்யும்போது கண்ணீர் வருகிறது. ஆண்டவரே, எப்படி என்னை அவமானப்படுத்தி விட்டீங்களே, எங்கிருந்தோ வந்தன எனக்கு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இதோ மக்களுக்காக வந்திருக்கேன், ஆனா இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள மக்கள் கூட வர முடியல என்று சொல்லி கண்ணீரோடு அழுது நான் ஜெபித்து இதோ கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லி எடுத்து மேலே காட்டும் பொழுது பார்க்கிறேன், ஒரே ஒரு தாயும் ஒரு குழந்தையும் மட்டும் அங்க இருக்கிறாங்க.
உபதேசியார் என் கூட எப்போ இருந்தாரு? அந்த நேரத்தில் ஒரே ஒரு தாயும் ஒரே ஒரு குழந்தையும் மட்டும் அங்கே இருக்கிறார்கள், திருப்பலியிலே பங்கு கொள்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சி, யாருமே வராத இடத்துல அட்லீஸ்ட் யாராவது ஒரே ஆள் வந்திருக்காங்களே ஒரு மகிழ்ச்சியிலே திருப்பலி முடிந்தது. திருப்பலி முடிந்த உடனே அந்த அம்மாவை போய் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது அந்த அம்மாவை காணோம், அந்த குழந்தையும் காணோம். உபதேசரை கூப்பிட்டு கேட்கிறேன், இந்த திருப்பலிக்கு நம்மோட பங்கு பெற்றார்களே அந்த அம்மாவும் அந்த குழந்தை எங்க? கேட்கும்போது சொல்றாங்க, இல்ல ஃபாதர், நாங்க இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை, அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது, எப்படி போனாங்கன்னு தெரியாது. உபதேசியார் போய் மக்கள்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த பாத்தீங்களா அந்த குழந்தையையும் அந்த தாயும் சொல்லி கேட்கும்போது அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்கள் இதுவரை யாரும் பார்க்கவே இல்லைன்றாங்களா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கக்கிழமை ஆயர் கூப்பிடுறாரு, பிஷப்பை போய் பார்க்குறேன். ஆயரோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கோம். 2 பேரும் சோஃபாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஃபாதர் இது மாதிரி ஆண்டவரே இது மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன், இந்த திருப்பலிக்கு யாருமே வரவில்லை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, ஆனால் ஒரே ஒரு தாயும் ஒரே ஒரு குழந்தையும் மட்டும் வந்தாங்க, வேற யாரையும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்பொழுது ஆயர் அவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துருந்தவர் எழுந்து வந்து என் தோல் மேல் கை வச்சு சொன்னார், ஃபாதர் உங்களுடைய திருப்பலியிலே பங்கு பெறுவதற்காக தேவமாதாவும் குழந்தை இயேசு வந்திருக்கிறார்கள், மரியே வாழ்க, மரியே வாழ்க சொன்னாரு. அந்த ஆயர் சொன்ன வார்த்தை இன்று காதிலே ஒலித்துக் கொண்டிருக்க. சொன்னாரு, உன்னுடைய திருப்பலியை காண்பதற்காக மாதாவும் குழந்தை இயேசு வந்திருக்கிறாங்க, இதை விட வேற என்ன வேணும்? நாங்கள் மாதாவையும் இயேசுவையும் எங்களுடைய வாழ்க்கையில பார்த்தவர்கள். சும்மா மிஷினரி காரியங்களை செய்யல, சும்மா பணி செய்து விட்டு வரவில்லை. நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பார்த்தவர்கள், ஆண்டவரோடு பழகிறவர்கள். எங்களுடைய திருப்பலியிலே புனிதர்களை கண்டிருக்கின்றோம், இயேசுவை கண்டிருக்கிறோம், மாதாவை கண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிஷினரி பணி நீங்கள் இன்று வந்திருக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியம் என்ன தெரியுமா? அந்த மிஷினரி காரியங்களை செய்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வந்திருக்கின்றீர்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நீங்கள் செய்கிற காரியம் சிறிய காரியம் அல்ல, மிகப்பெரிய காரியம். நாங்கள் அங்கு போகும்போது மொத்தம் 12 கிளை பங்குகள் இருந்தது. நான் போகும்போது அந்த பங்கு எடுக்கும் போது, ஆனா திரும்பி வரும்போது 40 கிளை பங்குகளாக மாற்ற ஆண்டவர் உதவி செய்தார். மரியே வாழ்க. நடந்து போவோம், நடப்போம், மலைமலையா நடப்போம். ஒரு மலை தாண்டி போவோம், தாண்டி போவோம். சொல்லுவாங்க, ஃபாதர் ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் அப்படின்னுவாங்க. கேட்டா அந்த பக்கத்துல வந்துச்சு 500 மீட்டர்ஸ் வாங்க, 500 மீட்டர்னு வாங்க. ஆனா எத்தனை தூரமா? 5 கிலோமீட்டர் நடக்க விடுவாங்க. அப்படித்தான் நடந்து நாங்கள் இந்த இறைப்பணியை செய்தோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதர, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். இதோ குருக்களுக்காக ஜெபிக்கவும் நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். சில நேரத்தில் நீங்களா சொல்லுவீங்க தெரியுமா, சாமியார்களுக்கு என்ன பார்க்குற, அவங்களாம் ஜாலியா இருக்காங்க. ஜாலியா இருக்காங்கல்ல, உன் பிள்ளைங்களை அனுப்புங்க, அப்போ உன் பிள்ளைங்களை அனுப்புங்க சொல்றீங்கல்ல. சாமியாருங்க சிஸ்டர்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. எஸ், நீங்க உங்க பிள்ளைங்க பார்த்து டாக்டருக்கு படி, இன்ஜினியரிங் படி, நர்சிங் படி சொல்றீங்களே, அனுப்பி விடுங்க உங்க பிள்ளைங்களை. அவங்களை எங்களை போல ஜாலியா இருக்கட்டும், மிஷனரி பணி செய்யட்டும், நாங்களும் வந்து பார்க்கட்டும். இன்று கூட இந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அதுதான் மிஷனரி பணி. மிஷனரி பண்ணினோடனே, மறைபறிப்பு பண்ணி என்றோடனே நாம் எல்லாரும் நினைக்கின்றோம், இதோ பழைய கால திருத்தூதர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லுவோம். திருத்தூதர்கள், ஆண்டவர் இறந்த பின்பு இயேசு உயிர்த்து விண்ணகம் சென்றார், போயிட்டாரு. போன உடனே திருத்தூதர்கள் என்ன பண்ணாங்களா, அங்கங்க போய் ஆண்டவரை பற்றி அறிவிக்கின்றார்கள், போறாங்க. ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நம்ம பார்ப்போம். திருத்தூதர் பணிகள், பைபிள் எடுத்து வச்சுங்க. திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வைப்போம். ஒரு நாள் பவுலும் சீலாவும் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வைப்பாங்க. ஒரு ஊருக்கு போறாங்க, ஏதோ அந்த ஆலயத்திற்கு போறாங்க, ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. ஜெபம் முடிந்த உடனே அங்க உள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, பவுலும் சீலாவை பார்த்து, நாங்கள் இதுவரை உங்களை இங்க பார்த்ததே கிடையாது, நீங்க யாரு, நீங்க எங்கிருந்து வரீங்க என்று சொல்லி பவுலையும் சீலாவும் பார்த்து பேசும்பொழுது, பவுலும் சீலாவும் ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கிறாங்களாம். ஆண்டவர் இயேசு என்ற ஒருவர் இருந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கான்னு சொன்ன அந்த இறைவார்த்தையை கேட்ட உடனே மக்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்ததாம். அதுக்கு அப்புறம் பார்க்கும்போது, அதுக்கு அடுத்த வாரம் எல்லா மக்களும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். வாசியுங்கள், திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிப்போம். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தார்களாம். பாருங்களேன், வசனம் சொல்லுகிற பாருங்களேன், முதல் வாரம் ஆண்டவரை பற்றி பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள். 2வது வாரம் ஏறக்குறைய நகரத்தார் எல்லோரும் கூடி வந்தாங்களாம். எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவரை பற்றி கேட்பதற்காக. வாசிங்க அடுத்த வசனத்தை, 45ஆம் வசனம். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி
அவரை பழித்துரைத்தார்கள். பாருங்களேன், முதல் வாரம் அவர்கள் இயேசுவை பற்றி அறிவித்தார்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. இரண்டாவது வாரம் இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். மக்கள் கூட்டம் கூடியது. மக்கள் கூட்டம் கூடியதை பார்த்தவுடனே யூதர்கள் அவர்கள் மீது பொறாமைப்பட்டார்கள். இறைவத்தை சரியா சொல்லுங்க, அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். மக்கள் எப்போ அவங்களை கூடி வந்தார்களோ, எப்பொழுது மக்கள் இந்த பவுலையும் சீலாவையும் தேடி வந்தார்களோ, மக்கள் எல்லோரும் பொறாமைப்பட்டார்களாம். எப்பொழுது இவர்கள் ஆண்டவரை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது மக்கள் சேர்ந்தார்களோ பொறாமைப்பட்டார்களாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, எப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ மக்கள் உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ நீ வீடு கட்ட ஆரம்பிக்கிறியோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ நீ கை நிறைய சம்பளம் வாங்குறியோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ நீ வாழ்க்கையில ப்ரமோஷன் வாங்குறியோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ நீ உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியோ உன் சொந்தக்காரன் உன்னை கண்டு பொறாமைப்படுவான். எப்போ உன் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறகுதோ அவங்களை கண்டு உன் சொந்தக்காரன் உன்னை கண்டு பொறாமைப்படுவான். எப்போ உன் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில ப்ரமோஷன் கிடைச்சு அவங்க மேலே போகிறார்களோ அப்பொழுது உன் சொந்தக்காரன் உன்னை கண்டு பொறாமைப்படுவான். பவுலும் சீலாவும் ஆண்டவரை பற்றி எடுத்திருக்கும் போது யூதர்கள் எல்லோரும் பொறாமைப்பட்டார்கள். நீயும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது பொறாமைப்படுவார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எவ்வளவு பற்றிய உண்மையை பார்த்தீங்களா? சாதாரண ஒரு வார்த்தையில எவ்வளவு உண்மை அடங்கி இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீ வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போய்கொண்டிருக்கிறாயோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள். எப்போ வாழ்க்கையில நீ மேலே மேலே போய்கொண்டிருக்கிறாயோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள், உன்னை அழிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது அவர் எதிரிகள் அவரை கண்டு பொறாமைப்பட்டார்கள். ஆனா பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா, நாம வாழ்க்கையில வளர்றதுனால நம்மளை கண்டு பொறாமைப்படுறாங்க, நாம வீடு கட்டுறதுனால நம்மளை கண்டு பொறாமைப்படுறாங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுனால பொறாமைப்படுறாங்க. இல்லை, மக்கள் உங்களை கண்டு பொறாமைப்படவில்லை. நீங்கள் வாழ்க்கையிலே வளரும் பொழுது உங்களை கண்டு யாரும் பொறாமைப்படவில்லை. யாரை பற்றி தெரியுமா பொறாமைப்படுறாங்க? நீ மேலே வருவதற்கு உதவி செய்தாரே அந்த ஆண்டவரை நினைத்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். நீ வீடு கட்டும் போது நீ வீடு கட்டு உன்னைக்கு பார்த்து யாரும் பொறாமைப்படல. யாரை பார்த்து பொறாமைப்படுறாங்க? ஆசீர்வாதம் கொடுத்தாரு, நீ வீடு கட்டுவதற்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அந்த ஆண்டவரை நினைத்து பொறாமைப்படுகிறார்கள். ஆண்டவரே, இவனுக்கா நீ ஆசீர்வாதத்தை கொடுத்த? ஆண்டவரே, இவனையா நீ வீடு கட்ட வச்ச என்று சொல்லி உன்மேல் அவர்கள் பொறாமைப்படவில்லை, அவர் மேல் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். நடக்கிற காரியம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நீ நிறைய செலவு பண்ணி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கொடுக்கும் பொழுது அவர்கள் உன்னை பற்றி பொறாமைப்படவில்லை. உனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதை நினைத்து அந்த ஆண்டவர் மீது அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். எப்ப நீ கை நிறைய சம்பளம் வாங்குறியோ உண்மையில் அவர்கள் பொறாமைப்படவில்லை. இதோ ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கை நிறைய சம்பளம் வாங்க வச்சாரு, அந்த ஆண்டவரை நினைத்து பொறாமைப்படுகிறார்கள். ஆண்டவரே, இவன் போயும் இவனையா வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருக்கிறார் என்று அவர் மேல் பொறாமைப்படுகிறார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் எதிரிகள் என்னை கண்டு பொறாமைப்படும்படியா என்னை ஆசீர்வதியும். மரியே வாழ்க. இன்னைக்கு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, என் எதிரிகள் என்னை பார்த்து பொறாமைப்படும்படியா என்னை வளர்த்தலும், என் எதிரிகள் என்னை கண்டு என் குடும்பத்தை கண்டு பொறாமைப்படும்படியா ஆண்டவரை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த திருப்பலியின் மூலமாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். திருப்பாடல்கள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 23ஆம் அதிகாரம் எதை பத்தி பேசுது? என் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையல் என்று சொல்லி ஆயரை பற்றி பேசுகிறது. 5ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை. பாருங்களேன், ஆண்டவர் என் ஆயர் என்று சொல்லி தொடங்கின அந்த தாவீது இங்க வந்து சொல்றாரு, என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்யும். பாருங்க, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா, யாராவது எதிரிகள் அரசு இடத்துல சண்டைக்கு கூப்பிட்டாங்கன்னா இவர்கள் என்ன செய்வாங்களாம், எல்லோரும் சண்டைக்கு ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு போவாங்களாம். போய் சண்டை போடுவார்களாம். சண்டை போடும்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்ததுனால என்ன செய்வாங்க, சண்டையில ஜெயித்து விடுவார்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எப்பொழுதுமே நமக்கு வெற்றி தான். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் உன்னோடு இருந்தா எப்பவுமே உனக்கு வெற்றி. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். பாருங்க, தாவீதும் அவங்களுடைய ஆட்களும் போருக்கு போறாங்க, வெற்றி பெறுகிறார்கள். போரில வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற உடனே நம்ம படங்கள்லாம் பார்க்கறது தெரியுமா, எல்லாரும் வெட்டி 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 கொள்றாங்க. அப்படியெல்லாம் கொல்ல மாட்டாங்களாம். என்ன செய்வார்களாம், கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகள் கட்டி தங்களுடைய சொந்த நாட்டிற்கு இழுத்து வருவார்கள்.
ராஜாவையும் மந்திரியும் யார் யாரெல்லாம் போரிட்டார்களோ சண்டையிட்டார்களோ எல்லோருடைய கால்களிலும் கைகளிலும் சங்கிலியில் கட்டி அவளை இழுத்து வருவாங்களாம், தன் சொந்த நாட்டுக்கு கூட்டு வருவாங்க. வரும்பொழுது என்ன செய்வாங்களா, இதோ நம்முடைய பிள்ளைகள் சண்டைக்கு போனாங்களே, இனி அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுப்போம், சாப்பிட்டாங்களோ இல்லையோ நினைச்சு பயந்து போயிருக்கிற இவங்க பெற்றோர்கள் என்ன செய்வார்களா, நல்ல ஒரு விருந்தினை வெளியே ஏற்பாடு பண்ணுவாங்க. பெரிய ஒரு மைதானத்தில் வந்திருக்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவாங்களாம். சண்டை போட்ட ஒவ்வொருவருக்கும் சாப்பாடுகள் ஏற்பாடு செய்வார்கள். அங்கே கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகள் கட்டப்பட்டு இழுத்து வரப்படுகிறார்கள். யார் தெரியுமா வரதங்க? ராஜா. சண்டைக்கு கூப்பிட்டானே ராஜா, எல்லோரையும் கட்டுப்படுத்தினாலே அந்த ராஜா அங்கே சங்கிலிகளை கட்டப்பட்டு இழுத்து வரப்படுகிறான். மந்திரிகள் இழுத்து வரப்படுகிறார்கள். வந்த உடனே சொந்த நாட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்களா, ராஜா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்களா. நல்ல சாப்பாடு இருக்குமா, சிக்கன், மட்டன், ஃபிஷ், அந்த கறி இந்த கறி நல்லா இருக்குமா, எல்லோரும் சாப்பிடுவாங்களாம். இவர்கள் சாப்பிடும் பொழுது கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகள் கட்டப்பட்ட அந்த எதிரிங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன செய்வாங்களா, அவங்களுக்கு முன்னாடி முட்டி போட வச்சிருப்பாங்களாம். முட்டி போட்டிருப்பாங்களாம். ராஜாவா இருந்தவன் இன்னைக்கு என்ன பண்றாங்க, முட்டி போட்டிருக்கான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவர்கள் சாப்பிட்றத பார்த்து அந்த ராஜாவும் மந்திரிகளை கேட்பாங்களாம், ஐயா எங்களுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்களேன், கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்களேன், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், ஒருவேளை செத்து போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன்னு சொல்லி பிச்சை எடுப்பார்களாம். அதைத்தான் நீங்கள் தாவீது சொல்கிறார், என்னுடைய எதிரிகளின் கண்முள்ளே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்யும். நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு. ஆண்டவரே என் எதிரிகள் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்யும். ஆண்டவரே என் எதிரிகள் கண்முன்னே என்னை உயர்த்தியருளும். ஆண்டவரே என் எதிரிகள் கண்முன்னே நீரே என்னை ஆசீர்வதித்தருளும் சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இது தவறான ஜெபம் அல்ல, இதோ வேதத்தில் சொல்லப்படுகிறது. தாவீது கேட்கிறார், என் எதிரிகள் கண்முன்னே என்னை உயர்த்திடலும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் கேளுங்கள். ஆண்டவரே என்னை உயர்த்திடலும், என் குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். நிறைய காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன, மனதிலே பலவிதமான கஷ்டங்களை போட்டு நான் குழப்பிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என் எதிரிகள் முன்னாலே என்னை உயர்த்திடலும். எத்தனை நாட்கள் அழுதிருப்பார், என் குடும்பத்துக்கு என்னமோ என்ன செஞ்சேன், என் பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சேன், என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்னென்ன காரியங்களை செய்தேன், ஆனால் எனக்கு உதவி என்று சொல்லி வரும்பொழுது யாருமே உதவி செய்யவில்லை என்று சொல்லி அழுகிறாய் அல்லவா. கேளு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே யாரெல்லாம் என்னை நான் அழிய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னாலே என்னை வாழ வைத்தரலும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இறைவன் நிறைவாக ஆசீர்வாதத்தை நமக்கு தொடர்ந்து கொடுக்கட்டும். இதோ இந்த நாளிலே நாம் மிஷம் சண்டையை கொண்டாடுகின்றோம், மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகின்றோம். மறைபரப்பு செய்கின்ற எல்லோருக்காகவும் ஜெபம் செய்வோம். இறைவன் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இதோ நாமும் அவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலிருந்து ஒருவேளை யாராவது ஒருவரை குருவாகவோ கன்னியராகவோ ஆண்டவர் தேர்ந்து கொள்ள விரும்பினார், தேர்ந்து கொள்ளட்டும். அப்படிப்பட்ட வழிகளை நீங்கள் செய்து கொடுங்கள். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைந்த இறைவா, உமது திருச்சபையின் தாயான அன்னை மரியாவின் வழியாக உமது திருச்சபையின் தலைவர்களான திருத்தந்தை, ஆயர் மற்றும் குருக்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் தமது பணியில் துன்பங்கள் நேர்ந்தாலும் நிலைத்திருக்கும் விசுவாசத்துடனும் நாமானியனைப் போல முழுமையான நன்றி உணர்வுடனும் உமக்கு சேவை செய்து உமது மக்களை நித்திய மாட்சியின் வழியாக வழிநடத்த தேவையான பலத்தை வழங்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கொடையின் ஊற்றே, இன்றைய நற்செய்தியில் கண்டது போல நாங்கள் உம்மிடம் பெற்ற அனைத்து நலன்களுக்காகவும் அன்பின் கொடைகளுக்காகவும் விசுவாசத்தின் ஈவுகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்ல தவறுவதில்லை. உமது அற்புத செயல்களை கண்ட சாமாரியரைப் போல நாங்களும் பெற்ற ஆசீர்வாதங்களை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு திரும்பி வந்து தாழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் வாழ வேண்டிய மனதை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமையின் இறைவா, இன்றைய 2ஆம் வாசகத்தில் கண்டது போல நாங்கள் துன்பங்கள், சோதனைகள் மற்றும் ஏமாற்றங்கள் வரும்போது தளராமல் இருக்க உம்மை மன்றாடுகிறோம். உமது வார்த்தையின் மாட்சியை நம்பி நாங்கள் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை பொறுத்து கொண்டு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க, என்றென்றும் அவரோடு ஆட்சி செய்வோம் என்ற மனநிலையில் நிலைத்திருக்க தேவையான அருளை வழங்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தந்தையே, தொழுநோயார்கள் 10 பேருக்கும் குணமளித்த இயேசுவே, இன்றும் நோய்வாய்ப்பட்டிருப்போர், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டோர் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் உமது அன்பான தொடுதலால் ஆறுதல் பெறவும், குணமடைந்த பின் நாமானை போல உம்மை மட்டுமே உண்மை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு வாழவும் தேவையான அருளை வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் ஒரு சில நிமிடம் நம்முடைய கண்களை மூடி, எல்லோரும் ஒரு சில நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கின்ற ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்க வந்து கொண்டிருக்கிறார். பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது யூதர்கள், அவருடைய எதிரிகள் அவர்கள் மீது பொறாமை கொண்டார்களாம். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை சுற்றி எத்தனை பேர் பொறாமை கொண்டு இருக்கிறார்கள்? நீ எல்லாம் வாழ்ந்துருவியா? உன் பிள்ளைங்களாம் நல்லா இருந்துருவாங்களா? நீ எல்லாம் படித்து பாஸ் ஆகிடுவியா? நீ எல்லாம் வாழ்க்கையில முன்னேறிடுவியா என்று சொல்லி உன்னை பார்த்து எத்தனை பேர் கேவலமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என் எதிரிகள் கண் முன்னே என்னை உயர்த்தியறலும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் எதிரிகள் என்னை பார்த்து பொறாமைப்படும்படியாய் ஆண்டவரே உயர்த்தியறலும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. தாவீது கேட்கிறார், என் எதிரிகள் கண்முள்ளே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்யும் என்று சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இதோ என் எதிரிகள் என்னை பார்த்து பொறாமைப்படட்டும். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நான் அழிய வேண்டும், நான் வாழவே கூடாது என்று சொல்லி எத்தனை பேர் சவால் விட்டார்களோ அவர்கள் முன்னாலே ஆண்டவரே எழுந்து நிற்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. பக்தியோடு கேளுங்க. நீங்கள் இன்று ஜெபிக்க வந்திருக்கின்றோம். மிஷன் சண்டே, மறைபரப்பு ஞாயிறு, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இது ஜெபியுங்கள். முதலாவது உங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். உங்கள் உள்ளத்திலே ஒரு அமைதி பிறக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். சொன்னது போல ஜெபமாலை தாய், வெற்றியின் தாய் உங்கள் குடும்பங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வெற்றி உங்கள் குடும்பங்களில் என்றும் நிறைக்க வேண்டும், நீங்களும் வெற்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லோரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய பணிகளை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். உங்கள் குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை இறைவன் தருவாராக. நம்முடைய தேவதாவினுடைய பாதத்திலே நாம் ஜெபங்கள் எல்லாவற்றையும் வைத்து, மாதாவே, உன்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாத்தாயோ அதே போல் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தலும் என்று சொல்லி எல்லோரும் ஒரே மனதாய் சேர்ந்து சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். காணிக்கை பாடல். ஒரு சிறு விதையாய் உன்
சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானுதூதரதிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்மை திரு அவை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்மை திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக எங்கள் குடும்பங்களிலே மரித்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உம்மை திருமுக ஒளியின் நிலைச்சலும் இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே இங்கே கூடி நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். பலவிதமான ஆசைகளினாலே ஏக்கங்களினாலே ஆண்டவரே உள்ளத்திலே புதைந்து கிடக்கும் எண்ணங்களை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் எங்கள் ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்பது போல எங்கள் இதயத்திலே புதைந்து கிடக்கின்ற ஆசைகளை நிறைவேற்றி அருள வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். இன்னும் சிறப்பாக இந்த மறைபரப்பு ஞாயிலே உம்முடைய பணியை செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்தலும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் யாவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமை திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமை திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அறிக்கை நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஜான் செல்வகுமார், தாய் மெட்டில்டா ஃப்ரீடா இவருடைய மகன் ஆக்னல் என்பவருக்கும், நமது உயர்மறை மாவட்டம் புதுமல்லி பங்கைச் சேர்ந்த தந்தை தேசுதா, தாய் மேரி உஷா பரிமலா இவருடைய மகள் ஆட்லின் டெல்மா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த இரண்டாவது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்கும் உடைய கடமை. அன்பர்களே, இன்று பொது காலத்துடைய 28வது ஞாயிறு. நாம் இன்று மறைபரப்பு நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறை கொண்டாடுகிறோம். 14 செவ்வாய்க்கிழமை பொழுது 1ஆம் கலிஸ்டஸ் திருத்தந்தை மறை சாட்சி நினைவு. 15 புதன்கிழமை இயேசுவின் பொழுது திரேசா கன்னி மறைவனுடைய நினைவு. அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை அந்தியோக்கு நகர் பொழுது இன்னாசியார் ஆயர் மறை சாட்சியுடைய நினைவு. 18ஆம் தேதி பொழுது லூக்கா நற்செய்தியாளர் பெருவிழா. அன்பாதவர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த நாளை நாம் இந்த மாதம் முழுவதும் தந்தை முதல்ல சொன்ன மாதிரி தான் ஜெபமாலை மாதம். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் நான் நிறைய சொல்லிட்டேன். அவை அன்னையை நம்முடைய இல்லங்களிலே அன்னையுடைய திருவுருவம் வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள், நம்முடைய மரியாதை சகோதரிகள் ஒவ்வொரு இல்லமாக சென்று அன்னையுடைய திருவுருவத்தை வைத்து அன்னையுடைய பாதத்தில் அனைவருமாக இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற அற்புதமான ஒரு தருணம். அன்னை மையம், நான் சொன்ன மாதிரி மரியாள் மையம், அன்னையை மையப்படுத்தியவர்களுடைய வாழ்வில் அன்னை நிறைவான ஆசீர்வாதம் தருகிறார். எனவே நான் மீண்டுமாக சொன்னதுதான், குடும்பமாக தனிநபராக பிள்ளைகளோடு இணைந்து நம்ம இந்த ஜெபமாலையை ஜெபிக்கணும். இந்த மாதம் முழுவதும் ஜெபமாலை ஜெபிக்காமல் நான் தூங்க மாட்டேன் அப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, குடும்பமாக பிள்ளைகளோட ஒரு ஜெபமாலையாவது நாங்கள் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்ற உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். அன்னை நம் மத்தியிலே வளம் வந்து கொண்டு இருக்க அன்னையுடைய வருகை நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். எனவே அவருடைய வருகையின் போது வளம் வந்து கொண்டிருக்கிற அன்னை நம்முடைய நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். எனவே அன்னை அன்போடு வரவேறுகள், அவளோடு அமர்ந்து ஜெபியுங்கள், அவளோடு பேசுங்கள். எனவே இந்த மாதம் முழுவதுமாக அன்னையினுடைய ஜெபமாலை தாயின் வழியாக நம்முடைய பங்கு குடும்பம், பங்கிற்கு அத்தனை குடும்பம் எல்லா நலன்களால் ஆசீர்வாதங்கள் அன்னை நிரப்புவார். இரண்டாவதாக நான் சொன்னது போல இந்த மாதம் மறைபரப்பு மாதம், மிஷன் மந்த் ஆஃப் மிஷன் சொல்றாங்க. அதை தான் தமிழில் மறைபரப்பு நற்செய்தி அறிவிப்பு அப்படின்னு நாம அறிவிக்கிறோம். யாரது நற்செய்தி அறிவிப்பது? தந்தை ரொம்ப அழகாக அவருடைய மறைவுரை கேட்டுக்கொண்டது. எவ்வளோ கரெக்டான ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஆப்பிரிக்காவில், சென்ட்ரல் ஆப்பிரிக்கா அப்படின்னு மற்ற இடங்கள்லாம் ரொம்ப கடினமான தந்தை பலமுறை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். அவ யோசித்து கொண்டு யாரை இன்னைக்கு கூப்பிடனா சரியான ஆள் தான் சார்ல்ஸ். அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுப்போம். நம்முடைய பங்கு மண்ணின் மைந்தர் 12 ஆண்டுகள் ஓராண்டியால் நாலாம் போனால் ஒரு வாரத்தில் ஓடி வந்துருப்பேன். நான் சொல்கிறேன், என்னாலாம் முடியாது சாப்பாடு. அவர் சொன்னார், அங்கே படுத்துன்னு போவோம், பாம்புலாம் வரும், எப்போ வரும் தெரியாது, சாப்பாடு இல்லை, எவ்வளோ கஷ்டம், வண்டி கரண்ட்டே இல்லாமலாம் அவ்வளோ ஒரு கடினமான சூழல் பணியாற்று என்பது அவருடைய தந்தையை போல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவர் எப்படி ஆப்பிரிக்காவில் பணி செய்கிற மாதிரி நம்முடைய நார்த்தில் உங்களுக்கு தெரியும், வட இந்தியா பாருங்களேன், நிறைய நெருக்கடிகள், நிறைய கஷ்டங்கள். சாப்பாடு, கலாச்சாரம், மொழி ஏற்றுக்கவே மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. மணிப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளம். அது மத்தியில் நம்முடைய அருள் தந்தைகள், அருள் சக பொது நிலையினர் இன்னைக்கு நிறைய அற்புதமாக அந்த நற்செய்தி அறிவிப்பை செய்து கொண்டு இருக்கிறார். திருத்தந்தை, புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மிக அழகாய் சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிக்காத திரு அவை. திரு அவைனா நம்ம பெரிய திரு அவையில், திருச்சபையில் அதை நற்செய்தி அறிவிக்க, இது ஒரு தல திருச்சபை. நற்செய்தி அறிவிக்காத திருச்சபை நோய் பிடித்த திருச்சபை, சிக்லி சர்ச், நோய் பிடித்த திருச்சபை. அப்போ என்ன சொல்ல வர்றன்னா, நற்செய்தி அறிவிப்பு நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதை அறிவித்து கொண்டே சொல்றார். உலகம் முடியும் வரை உலகின் கடையெல்லாம் சென்று என்ன பண்ணாரு, நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சொன்னார். அவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல வடிவங்களில், வெறுமனே பைபிள் எடுத்துன்னு போயிட்டு நற்செய்தி அறிவிக்கல, சோஷியல் ஒர்க் வழியாக, கல்வியின் வழியாக, இன்னும் நான் சொன்ன மருத்துவ வசதிகள் வழியாக இன்னைக்கு பல விதமான மினிஸ்ட்ரி. நம்முடைய கத்தோலிக்க திரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சயின்ஸ் ஆஃப் த டைம், அதாவது காலத்துக்கு ஏற்ப மாற்றிப்பாங்க. மைக்ரன்ஸ், புலம் பெயர்ந்தவர்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒரிசா, அந்த பீகார், இவங்க மாதிரிலாம் வந்திருக்காங்க பாருங்களேன். அவங்களுக்குன்னு தனியாக ஃபாதர் இருக்கார், அவங்களுக்கு தனியாக சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்காக பூசை வைக்கிறது, அவங்கள வழி நடத்து. உங்களுக்கு தெரியும் பிரிசன் மினிஸ்ட்ரி, அந்த மாதிரி இந்த சிறை பணி நிறைய பணிகளை முன்னெடுப்புகள், எவ்வளோக்கு எவ்வளவு நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி அறிவிப்பது? இப்போ குருக்கள், கன்னியர்கள், நாங்கள் இந்த லைஃப்பில் எங்களுக்காக அர்ப்பணித்திருக்கோம். நீங்கள் எப்படி நற்செய்தி? உங்களால் நேரமே இல்லை ஃபாதர், காலைல போனால் நைட் தான் ஃபாதர் வர, எங்கே ஃபாதர் நேரம் இருக்குது? நீங்கள் பைபிள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று நற்செய்தி அறிவிக்க முடியாது. 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, நற்செய்திக்கு அறிவிப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும்.
என்னால் முடியாது, நான் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ ஃபாதர் மாதிரியானவங்க வந்து பல இடங்கள் ஆப்பிரிக்காவில் பல கஷ்டங்கள் படுறாங்க. அதன் மத்தியிலும் துடிதுடிப்போடு இந்த அன்பான நற்செய்தி பணியை செய்கிற அத்துணை பேருக்கு அவங்க முதல்ல என்ன பண்ணணுங்க, தினந்தோறும் ஜெபிக்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நற்செய்தி அறிவிப்பணிக்கு நம்மளான உதவியே செய்யலாம். இதுதான் இந்த உணவு திருவிழா, இந்த புடவை ஏலம், இது மாதிரி நிறைய நம்ம ஏன் ஒவ்வொரு பங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் சண்டே, மறைபரப்பு உணவு திருவிழா, ஜாலி ஜாலி மாதிரி அந்த நாளை மகிழ்வாக நம்ம செலவழிக்க, இதை வருகிற வழியாக காணிக்கையை நாம் நம்ம மறை மாவட்டத்துக்கு அனுப்ப, நம்முடைய மறை மாவட்டம் வந்து ரோமாபுரிக்கு அனுப்ப. ஆகவே நம்முடைய பங்கு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார பங்குலாம் சொல்லுவேன். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இங்கே இருக்கீங்க. ஆனால் கடந்த ஆண்டு நம்ம இங்கேருந்து கலெக்ட் பண்ணதை 1,55,000 ரூபாவை நம்முடைய மறைமாத கொடுத்து ஒரு கரவழி கொடுத்துடலாம் ஜோரா. தொடர்ந்து ஆக்சுவலாக நான் வந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மறைமறுப்புக்காக ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் 1,10,000 1,20,000 இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக அதை விட அதிகமாக தரணும். அதான் என்னுடைய ஆசை. ஏன்னா இது உங்களுடைய பணம், உங்களுடைய தாராள உள்ளத்தின் வழியாக கிடைக்கிற, எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு ஆலயத்துக்கோ ஏதோ ஒரு சிஸ்டருக்கோ ஏதோ ஃபாதருக்கோ ஒரு வண்டி வாங்குறதுக்கோ ஒரு பெட்ரோல் போடுறதுக்கோ இந்த பணம் வந்து கண்டிப்பாக சார் நம்முடைய மறை மாவட்டம் இந்த ஆண்டு நான் சொல்லுவேன் கடந்த வருடத்தில் பார்த்தேன், இப்போ அமைச்சிருக்கான் லிஸ்ட் அமைச்சேன், 1,10,00,000 ரூபாய் வந்து மறைபரப்பு பணிக்காக நம்முடைய சென்னை மயிலை மறைமா பலத்தை ஒரு கரவடி கொடுக்கலாம். 1,10,00,000 இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மறை மாவட்டங்களே அதிகமாக கொடுத்த ஒரு மறை மாவட்டம் நம்முடைய பணக்காரங்களுக்காக சொல்ல, இந்த மறைபரப்பு பணிக்காக நிறைய கொடுக்கணும். ஏன்னா அங்கே நிறைய தேவைகள் இருக்குது. அங்கெல்லாம் அவங்களுக்கு உட்கார வீடு இல்லை, ஆலயம் இல்லை, போகிறதுக்கு வண்டி இல்லை, அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய தேவை ஸ்கூல் இல்லை, ஒரு மருத்துவ வசதி இல்லை. இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்கா மற்ற வட மாநிலங்களில் நம்முடைய திருவை வந்து அதிகமாக பணங்களை வந்து அனுப்பி அவங்களை எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்க தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த மாதிரி நம்ம கொடுக்குற சின்ன சின்ன உதவிகள் தான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அங்கே உதவி செய்து கொண்டு. இந்த நாளில் மீண்டுமாக நம்முடைய உணவு திருவிழா நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுக்கேன், நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். மொத்தம் ஒரு 16 ஸ்டால் இருக்குது, ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்காக உணவு வகைகள். நீங்கள் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாலும் பாருங்களேன், அவங்களே எல்லா ஸ்டெவ்வில் வந்து உங்கள் கண் முன்பாக மீன் வறுத்தல் அல்லது பூரி சுடுதல் ஏன் செய்யணும்? ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போயினே இருக்கலாமே. இது அவங்க வந்து கோயில் பங்குக்காக இல்லை, ஆண்டவருக்காக நற்செய்தி அறிவிப்புக்காக அத்தனை பேரும் கடினமாக இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரியும், வாக்கு போகிறேன் பார்த்தா பிரியாணி ஸ்மெல் அடிக்குது, பார்த்தா அங்கே பிரியாணி குக் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் நேற்றுலாம் சாயங்காலம் பார்த்து அவ்வளோ வேலைகள் இங்கே நடந்து. அப்போ யாருக்காக இதெல்லாம் சின்ன சின்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இப்போ நன்றி இருந்தது. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம கேட்ட வாசகம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். கடவுள் வந்து இந்த நன்றி உள்ளத்தை வந்து பன்மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அதான் நினைக்கிறேன் நம்முடைய பங்கு வந்து இன்னைக்கு வளர்ந்திருப்பது, வாழ்ந்து கொண்டு இருக்குது, ஆணுடைய ஆசீர்வாதம் நிறைவாக பெற்றிருக்காருமே வந்து இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் ஆலயத்திற்காக திரு அவைக்காக நேரத்தை செலவழிப்பது, உதவி செய்ய முன் வருவது அப்படிக்காக. அவை மீண்டுமாக நான் சொன்ன இந்த திருப்படி முடிந்தவுடன் தயவுசெய்து நமக்காக நிறைய உணவு எல்லாம் குறைந்த விலை தான். நாங்கள் பேசுவோம், பட் இப்போ சொல்லிடுறேன், நீ வான் பூசும் நேரம் போயிடாதீங்க. ஆகவே குறைந்த விலை 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா என்று உணவு வகைகள், பிரியாணி வகைகள், சிக்கன், மீன், அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆகவே இந்த முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வழக்கமாக நல்லா பண்ணுவாங்க, இந்த ஆண்டு நிறைய உணவு நம்ம இளையோர் குழுவெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆகவே இங்கே வெளியில் ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் பேரும் எழுதியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க எல்லாருமே அந்த இது வச்சுருக்காங்க, ஸ்கேனர் வச்சுருக்காங்க, கியூஆர் கோடெலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் பைசா எத்தனைலாம் பரவாயில்ல, எல்லாட்டும் ஜிபே பேடிஎம்லாம் வச்சுருப்பீங்க, ஃபோன்பேலாம் வச்சுருப்பீங்க. எல்லா ஸ்டால்லையும் அதுக்கான வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்த நாள் நமது நாள். ஆகவே தயவுசெய்து பூசை முன்னாடி போகாமல் இந்த உணவு வகைகள்லாம் இருக்குது வாங்கி. நிறைய விளையாட்டு போட்டிகள் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இளைஞர்கள் வந்து வச்சுருக்காங்க, ஆல்டர் பாய்ஸ், நிறைய நம்முடைய பிள்ளைகள்லாம் கேட்டஸ் முடிச்சுட்டு வருவாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. 10 ரூபாய் 20 ரூபா தான் விளையாட்டு போட்டிகள் விளையாட்டும். இன்றைக்கி வந்து நீங்கள் யாரும் வீட்டில் சமைக்கக்கூடாது. காலையிலையும் சரி மதியானம் சரி இங்கே இருக்கிற பிரியாணிலாம் நீங்கள் வாங்கிட்டு போய் இன்றைக்கி மகிழ்ந்து, அதாவது நம்ம கொடுக்குற இந்த 100 ரூபாய் என்பது நான் மீண்டுமாக சொல்கிறேன், எங்கேயோ இருக்கிற யாருக்கும் ஒரு நற்செய்தி பணிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உதவி கரத்தை நீட்டி கொண்டு கடவுள் உங்களை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பார். சரியா? அவை மீண்டுமாக நான் இதை பற்றி அங்கே சொல்வேன். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வெளியில் வந்து நம்முடைய என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதா புடவைகள் ஏலம் விடப்பட இருக்கும். அங்கே நான் சொன்ன மாதிரி அங்கே நிறைய குளிர்பானங்கள் இருக்குது, டீ இருக்குது, நிறைய ஒவ்வொரு ஸ்டால்லையும் நிறைய உணவு வகைகள் வச்சுருக்காங்க. குறைந்த 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா தான் இருக்குது. அது வெளியில் போனால் அதிகமாக வாங்கி சாப்பிட்றேன். எனவே இந்த நாளில் பிரியாணி நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் மீண்டுமாக நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவலை கொடுங்க. இந்த நம்முடைய ஸ்டால் வைத்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்கள் அவருக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆகவே உங்களுடைய சப்போர்ட்டு மிக அவசியம். நீங்கள் வழக்கமாகவே நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க, இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எங்கள் பிள்ளைகள் நம்முடைய
பாடகருக்கு வீட்டில் பாட்டெலாம் பாட போகிறோம், மெட்லிலாம் பாடுவாங்க, சினிமா பாட்டு தான். உங்களுக்கு யாராவது பாடணுன்னா நீங்கள் பாடலாம். டான்ஸ் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அவை இந்த நாளில் ஒரு 12 மணிக்கு இருக்கலாம், ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டேன், வீட்டில் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவை இந்த நாள் நான் சொன்ன மாதிரி ஒரு உணவு திருவிழா, ஜாலிடே, நம்ம சந்தோஷமாக ஆண்டவருடைய பணி செய்வதற்காக ஜெபித்து இருக்கிறோம். அந்த பணிகள் வழியாக கொடுக்குற அந்த காணிக்கை நிச்சயமாக இந்த நற்செய்தி பணிக்கு பேர் உதவியாக இருக்கும். எனவே மீண்டுமாக அதிகமான நேரத்தை செலவழித்து சாப்பிட்டு போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் சேர்லாம் நிறைய இருக்குது, உட்காந்து விளையாட்டு. நீங்களும் இன்னைக்கு குழந்தையாக மாறுங்க. நீங்கள் இன்னைக்கு பிள்ளைகளோடு பிள்ளைகளாக இருந்து இந்த நாளை மகிழ்விக்க, இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவரை அறிவித்தது போல நமது பங்கில் அன்பிகளுக்கான விவிலிய வினாவிடை போட்டியானது வருகின்ற 26ஆம் தேதி, அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மொத்தம் ஒரு 17 அன்பியங்கள் பதிவு செய்து, ஒரு அன்பியத்தில் 3 பேர். 2ஆவது திருப்பணி முடிந்தவுடனே இதற்கான இந்த அன்பியங்களுக்கான விவிலிய வினா 4 மாதங்கள் நான் டைம் கொடுத்துருக்கேன். ஆகவே நீண்ட தயாரிப்பு இருக்கிறது. நம்முடைய அருள் சகோதர தந்தையர்கள்லாம் இதற்காக தயாரிப்பு இருக்காங்க. எனவே 26ஆம் தேதி 2ஆவது திருப்பணி முடிந்ததும் அன்பிகளுக்கான விவிலிய வினாவடி போட்டியால் நடைபெறும். இந்த வழிபாட்டை மிக அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பித்த அசிசியார் அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி புனித லூக்கா அன்பித்தான் சிறப்பிப்பாங்க. மீன்முறை சார்லஸ்க்கு நம்ம நன்றி சொல்றது கடமைப்பட்டுக்கு நான் சொன்ன மாதிரி பேசிக் கொண்டிருந்த போது இன்றைக்கு அவங்க அம்மாவுடைய இறந்த நாளும் கூட அருள்மேரி அவங்க மிக சிறந்த ஒரு நற்செய்தி பணியாளர். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை, அவங்க போகாத வீடே இல்லை. அவங்க நடந்து ரோடாக போய் வீடாக போயிட்டு இதுதான் சொல்கிறான். நற்செய்தி பணி என்பது இல்லை, சாதாரண மாதாவை பற்றி மரியாதை செய்யனை பற்றி சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறைய பேரை மனம் திரும்புவதற்கு ஒரு காரணியாக. அவங்க வீட்டில் அவங்க தெரியும், தந்தையும் அவருடைய 2 சகோதரனுமே தன்னுடைய 3 பிள்ளைகளையுமே கடவுளுடைய பணிக்காக அர்ப்பணித்த அற்புதமான தாய் அருள்மேரி அவருக்கு இறந்த நாள். அவருடைய ஆண்மையை பாட்டுக்காக செபிப்போம். நான் சொன்னது போல தந்தை பல திறமைகளை தன்னகத்தை கொண்டவர். ரோமெல்லாம் படித்து வந்திருக்கிறார், பாஸ்டர் தியாலஜின்னு சொல்லுவாங்க, படிச்சிருக்கிறார். ஆனால் ஒருவர் நான் பார்க்குற சார்ல்ஸ் ரொம்ப எளிமையானவன், ரொம்ப சாஃப்ட் நேச்சர், தன்னை மிகைப்படுத்தி கொள்ளாத ஒரு வாழ்வு. இப்போட பார்த்தீங்கன்னா அவர் கம்யூனிகேஷன் முடித்து அவங்க சபை MMI சபையுடைய கம்யூனிகேஷன், மீடியா அண்ட் கம்யூனிகேஷனுக்கு தந்தை தான் இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அதோடு நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பிரிக்காவில், சென்ட்ரல் ஆப்பிரிக்கா மிகப்பெரிய படிலாம் செஞ்சுருக்கிறார். அவர் அவருடைய ஃபேர்வெல் ஃபோட்டோலாம் என்கிட்ட காட்டினார். அப்போது அவ்வளோ பேர் அவருக்காக நிறைய அந்த இருக்கிற அந்த பிஷப்லாம் கூட ஏன் கட்டினாலே அவருக்கு பயங்கர ஃப்ரெண்டு. அப்படியாக அன்பான ஒரு பணி, அன்பான பணி தான், வேறு ஒன்றும் இல்லை. அன்பான பணி எல்லோருமே இணைந்து செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தந்தை, நம்மளுக்கு பெருமைக்கான நம்முடைய மண்ணின் மைந்தர். ஆகவே அவருக்கு சார்லஸ் அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவருடைய பணி சிறக்கணும். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தையும் ஆண்டு நிறைவாக ஆசிரியருக்கு அவர் எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புகள் வெற்றியானும். ஜெபிப்போம், கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். அது முடிஞ்சோன்னு நான் சொன்ன மாதிரி அப்படியே எல்லாரும் அப்படியே உள்ள போயிடுங்க. ஃப்ரெண்டில் போங்க, பசங்களை கூண்டு விளையாட்டு போங்க, முன்னாடி சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க. வந்துட்டு அந்த நம்ம புடவை ஏலத்தை கலந்துங்க, நிறைய ஸ்டால் இருக்குது, அதில் கலந்துங்க. யாருக்காவது பாட்டு பாடணும் ஃபாதர், நான் தனியாக பாடுவேன், கொரோக்கியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் பாட்டில் கூட பாடலாம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அசிசியாரை பற்றி வாசிக்கணும். அதுக்கப்புறமாக புனித பிரான்சிஸ் அசிசியார் 1182ஆம் ஆண்டு இத்தாலியின் அசிசி நகரில் ஒரு வசதியான வணிகர் குடும்பத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ஜியோவானி டி பெர்னடான். இளமையில் ஆடம்பரமாக வாழ்ந்த இவர் நோயுற்ற வீரர்கள் மற்றும் தொழு நோயாளிகளை கண்ட பின் மனம் மாறி உலக இன்பங்களை துறந்தார். சான் டெமியானோ தேவாலயத்தில் சிலுவையில் தொங்கிய இயேசுவின் திருவுருவம் இவரிடம் பாழடைந்த என் ஆலயத்தை சரிசெய் என்று கூறியதாக நம்பப்படுகிறது. தனது தந்தையின் சொத்துக்கள் அனைத்தையும் துறந்து முழுமையாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஏழ்மை, எளிமை மற்றும் சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு துறவற வாழ்வை தேர்ந்தெடுத்தார். இவரை பின்பற்றிய சீடர்களுடன் இணைந்து பிரான்சிஸ்கன் சபையை நிறுவினார். சூரியன், சந்திரன், விலங்குகள், பறவைகள் என அனைத்து படைப்புகளிலும் இறைவனை கண்டார். இவர் மறு கிறிஸ்து என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் அக்டோபர் 3, 1226 அன்று இயற்கை எய்தினார். இவருக்கு அக்டோபர் 16, 1228 ஆண்டு அன்று புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இவரது திருவிழா அக்டோபர் 4 கொண்டாடப்படுகிறது. ஏழைகளோடும் நோயாளிகளோடும் இணைந்து தன்னலமற்ற சேவை செய்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். அவரை பின்பற்றும் நாமும் தன்னலமற்ற சேவை செய்ய முயல்வோம். புனித பிரான்சிஸ் அசிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமுக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.